மத்தியில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தி காட்டிட அனைவரும் ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என கூட்டணி கட்சிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒன்றுபட்டு நிற்போம், வென்று காட்டியே தீருவோம் என்ற தலைப்பில் அவர் வெளியிட்ட அறிக்கையில், இந்தியாவின் பன்முகத்தன்மையை காக்கவும், மதவெறி சக்திகளை வீழ்த்தவும், ஜனநாயகத்தை மீட்டெடுக்கவும் இந்தியா கூட்டணியை வெற்றி பெறச் செய்ய திமுகவுடன் இணைந்துள்ள தோழமை கட்சிகளை வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை இலக்குடன் நாம் மேற்கொண்டுள்ள இந்த பயணத்தில் ஒரு சில ஜனநாயக இயக்கங்களுக்கு தொகுதி ஒதுக்க இயலாத சூழல் ஏற்பட்டுள்ளதை நினைத்து வருத்தமடைவதாக தெரிவித்துள்ள அவர், தொகுதி பங்கீட்டில் வாய்ப்பு பெறாத கட்சியினரும் அதை உணர்ந்து உளப்பூர்வமான ஆதரவை நல்கி தேர்தல் பணியாற்ற முடிவெடுத்திருப்பது ஆக்கப்பூர்வமான ஜனநாயக பண்பை எடுத்துக்காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். அப்படி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மனிதநேய மக்கள் கட்சிக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இடம் ஒதுக்க இயலாமல் போன நிலையிலும் மதவெறி பாசிசத்தை வீழ்த்திட திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதற்கு மனதார நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு களப்பணியாற்ற முன்வந்துள்ள அனைத்து ஜனநாயக இயக்கங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், மத்தியில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தி காட்டிட அனைவரும் ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.